நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு போட்டுட்டு வர்றதுக்காக யூனிஃபார்ம் இலவசமா கொடுக்கறாங்க. அதை விநியோகிப்பதற்கான இந்த நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாம அத்தனை மாணவர்களுக்குமே முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அத்தனை மாணவர்களுக்குமே நோட்டு புத்தகங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. முதலமைச்சர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வழங்குவதற்காக நான் வந்திருக்கேன். முதலமைச்சர் உங்களுக்காக அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உங்களுக்கான அத்தனை சலுகைகளும் கொண்டு வந்து கொடுக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய பாடத்தை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை பாடத்திலுமே மனசு உள்வாங்க வேண்டும். இந்த பள்ளியில பயிலக்கூடிய அத்தனை மாணவர்களுமே தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர்களாக வரணும்ன்றதான் எல்லாருக்கும் ஆசை. எங்களோட காலங்கள் போயிடும், இங்க மேடையில் இருக்கவங்களோட காலங்கள் போயிடும். வருங்கால தமிழ்நாடு உங்க கையில தான் இருக்கு. ஆகியால கண்ணும் கருத்துமாக நீங்க படிக்க வேண்டும். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இதே மேடைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ இங்கேயே சீஃப் கெஸ்டா வந்து உட்கார்ந்து, நான் இந்த பள்ளியில பயின்ற மாண்டவன், நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன், ஒரு கலெக்டரா வந்திருக்கேன், ஒரு எஸ்பியா வந்திருக்கேன், ஒரு ஜட்ஜா வந்திருக்கேன், ஏன் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கேன், அமைச்சரா வந்திருக்கேன், எம்பியா வந்திருக்கேன், நீங்க இதே மேடையில வந்து நிற்கணும். அதை பார்ப்பதற்கு தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம்.